Hi everyone, 11th standard physics last day night தான் பார்க்க போகிறோம். அதாவது இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு சொல்லி மஞ்சள் கலரில் நம்ம போட்டிருக்கல, அதை படித்தாவது ஒரு 45 மார்க் எடுக்கலாம் 70க்கு. 1 மார்க் புக் பேக் ஒரு 10-12 வந்துடும். நீங்கள் புக் பேக் 1 மார்க் நல்லா படிச்சிரு 6 லெசன்லையும். ஸோ அப்போ பாஸுக்கு மேலேயே ஒரு நல்ல மார்க் எடுக்கலாம் இந்த மஞ்சள் கலரில் மார்க் பண்ணதெல்லாம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த போர்டுக்கு எல்லாத்தையும் படித்தா 60 மார்க் எடுக்கலாமான்னு கேட்டால் 55 to 60 கண்டிப்பாக எடுத்துடலாம். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். என்னெல்லாம் 5 மார்க்குன்னு பார்த்துருவோம். ட்ரையாங்குலர் ரேடார் முடிச்சிருங்க. டைப்ஸ் ஆஃப் எரர் ஈஸி, எக்ஸாம்பிள் 1.15 இந்த 3 5 மார்க் பார்த்துருங்க. யூனிட் 2ல் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன், ஸ்கேலார் வெக்டார், கைனிமேட்டிக் ஈக்குவேஷன், சென்டிபிட்டல் ஆக்சலரேஷன் கண்டிப்பாக வரும். நான் ரொம்ப முடியலை, நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவனுக்கு இது மட்டும் போதும். ஒரு 60 மார்க் 50 மார்க் தாண்டி எடுக்கணும் அப்படின்னு நினச்சா இது ஃபுல்லாக படிச்சிரு. யூனிட் 3ல் வெர்டிக்கல் மோஷன், ஹரிசாண்டல் மோஷன், பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அடுத்தது யூனிட் 4ல் இங்கே புக் பேக் நம்பர் எழுதியிருக்கேன். லாங் ஆன்சரில் தமிழ் மீடியம் இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் 4ல் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், 1 டைமென்ஷன் கொலிஷன், இது ரெண்டுலேருந்து ஏதோ ஒன்று வந்துடும். ஸோ இன்னொரு எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர் அண்ட் வெலாசிட்டின்னு இருக்குது, அது நல்லா படிக்கிற குழந்தைங்க மட்டும் பார்த்துக்கோங்க. அதுவும் இப்போ மஞ்சள் கலரில் போட்டது எல்லாமே படிக்கணும். யூனிட் 5ல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராடு, பேரலல் ஆக்சிஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் இதுவும் வந்துடும். ஸோ இதுவும் கட்டாயமாக படிச்சுக்கோங்க. இப்போ என்ன விஷயம்னா, இன்னும் நல்லா படிக்கிற குழந்தைங்க இருந்தீங்கன்னா அந்த பெண்டிங் சைக்கிளும் ரோலிங் இன்க்ளைன் பிளேனும் முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனா அட்லீஸ்ட் இதையாவது பார்த்துட்டு போங்க. ஸோ அடுத்து யூனிட் 6ல் எஸ்கேப் ஸ்பீடு கன்ஃபார்மாக வந்துடும். சரியா? அப்போ எஸ்கேப் ஸ்பீடு, ஜி வித் லாட்டிடியூட், ஆல்டிடியூட், டெப்த்து ரொம்ப முடியாத இந்த மஞ்சள் கலரில் போட்டையாவது படிச்சுட்டு போ, அவ்வளோதான். ஜியோ ஸ்டேஷனரி அண்ட் போலார் சேட்டலைட் வருமா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்மாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜியோ ஸ்டேஷனரி அண்ட் போலார் சேட்டலைட்டை பார்த்துரு. ஏன்னா 3 மார்க்கில் கூட கேட்பாங்க, 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ அடுத்து ஃபஸ்ட் லெசன் 2 மார்க் 3 மார்க்கில் என்ன இருக்குது, இது எல்லாமே ஜென்ரலான டெஃபினிஷன்ஸு. 3 மார்க்கில் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸோட சிக்னிஃபிகன்ஸு, ரவுண்டிங் ஆஃபோட சிக்னிஃபிகன்ஸ் புக்கின்னு, அப்புறம் லிமிட்டேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸு, அதுக்கப்புறம் 3rd 4th ஈஸி தான். பேரலாக்ஸ் மெத்தடோட அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ நீ யூசஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸும் பார்த்துக்கோ, டைமென்ஷனல் அனாலிசிஸ். அடுத்து யூனிட் 2ல் பாரு, 2 மார்க்கில் இவ்வளோ இருக்குது, 3 மார்க்கில் இருக்குது. இது ஈஸி தான், முடியாதவன் படிக்க வேண்டாம், முடிஞ்சவன் யூனிட் 1 மட்டும் படி. யூனிட் 3 ஈஸி, நியூட்டன் லா, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, இனர்சியா 10th படித்தது தான். 3 மார்க் வந்து 5, 6, 11 மட்டும். அப்போது உனக்கு யூனிட் 3 ஈஸி. யூனிட் 3ல் ஒரே ஒரு புக்கின் இருக்குது, ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன், கண்டிப்பாக இதை படிச்சுட்டு வந்துடும். ரோமன் நம்பர் 3ல் செகண்ட் ஒன் லாமிஸ் தியரம், அதுக்கப்புறம் கன்கரண்ட் ஃபோர்ஸ். ஸோ இது ரெண்டுமே படிச்சிங்கன்னா 3 மார்க்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அடுத்து யூனிட் 4 எல்லாருமே படிக்கணும். இந்த கொஸ்டின் புக்கின்னு கன்ஃபார்மாக ஒரு ரிலேஷன் பிட்வீன் கைனடிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம், இயக்காற்றலும் அதாவது இயக்காற்றலத்துக்கும் மொமெண்டத்துக்கும் உள்ள தொடர்பு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரிலேஷன். இது வந்து புக்கினில் இருக்குது, படிச்சுக்கோங்க. 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 2ல் ஃபஸ்ட் ஒன், 5th ஏபிசி, இதெல்லாமே 2 மார்க். 4 2 மார்க் தான் இருக்குது, 4 2 மார்க் படிச்சிரு. 3 மார்க்கில் 3 தான் இருக்குது, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், எலாஸ்டிக் கொலிஷன், இன்எலாஸ்டிக் கொலிஷன், 3 பாயிண்ட் போதும். பொட்டென்ஷியலோட ஃபார்முலா என்ன. ஸோ இது எல்லாம் மொக்க கொஸ்டின்ஸ் தான், இது படிச்சிடலாம். யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ரேடியோ ஆஃப் கிரேஷன், ரேடியோ ஆஃப் ஜைரேஷன் இதெல்லாம் தான். 3 மார்க்கும் ஈஸி தான். 3rd ரவுண்டில் ஃபஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் பார்த்துருங்க. யூனிட் 6ல் 2 கொஸ்டின் கெப்லர்ஸ் லா கண்டிப்பாக வரும். அந்த 3 லா மட்டும் படித்து வச்சுக்கோ, 3 மார்க்கில் இதெல்லாம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் படிச்சிரு. ரோமன் நம்பர் 3ல் 13th ஒன் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் படிச்சிரு. ஸோ அப்போ ரொம்ப வீக்காக இருக்கிற பையன் என்ன பண்ணணும், யூனிட் 6, 4, 3, 1 இதெல்லாம் படிச்சின்னா போதும். 5 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2வது யூனிட்டும் படிக்க வேண்டாம் நான் சொல்லலை, முடியலன்னா அதை படிக்காது. ஆனால் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரதா செய்யும். ஸோ இந்த 4 யூனிட் படித்தா எவ்வளோ எழுதலாம்னா 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் நீ ட்ரை பண்ணி 2வதையும் 5வதையும் படிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக எழுதிடலாம். ப்ராப்ளம்ஸ் படித்தா மட்டும்தான் 6 எழுத முடியும், இல்லைனா 5 எழுதிடலாம். ஸோ ரொம்ப முடியல சார், பாஸ் பண்ணால் போதும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 5 மார்க் மஞ்சள் கலரில் போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா தான் ஓரளவுக்கு எழுத முடியும். சரிங்களா? அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க்கில் அப்படி தான். அந்த லெசன்ஸில் நான் மார்க் பண்ணியிருக்க லெசன்ஸில் நான் 4 லெசன் கொடுத்துருக்கேன்னா, யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 6 கொடுத்துருக்கேன். இந்த யூனிட்டில் மட்டும் 2 மார்க் 3 மார்க் படிங்க, போதுமானது. நல்லா படிக்கிற குழந்தைங்க எல்லாமே படிங்க, மஞ்சள் கலரில் மார்க் பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லாமே படிங்க. 2 மார்க் 3 மார்க்கும் எல்லாமே சேர்த்து படிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு 45 50க்கு மேலே வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 60க்கு மேலே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப மஞ்சள் கலரில் மட்டும் அந்த மட்டும் படிச்சிங்கன்னா 45 to 50 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது.
சார் அதெல்லாம் போகுது, பாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் சார், 11th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் போதும் தானே, 12th வந்து நாங்கள் படிச்சுக்கிறோம் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். நீ 1 மார்க் புக் பேக் படிச்சிரு, கெப்லஸ் லா படிச்சிரு, நோட் பண்ணிக்க, கெப்லஸ் 3 லா படிச்சிரு, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் படிச்சிரு. அடுத்தது 4th யூனிட்டில் எல்லாமே படிச்சிரு. நான் என்னெல்லாம் 4th யூனிட்டில் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் படிச்சிரு. யூனிட் 1ல் நான் என்னெல்லாம் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் படிச்சிரு. அப்புறம் யூனிட் 5ல் பேரலல் ஆக்சிஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் படிச்சிரு. அதுக்கப்புறம் யூனிட் 2ல் ட்ரையாங்கிள் லா, ஸ்கேலார் வெக்டார் ப்ராப்பர்ட்டி படிச்சிரு. இதை படிச்சினாலே 30 மார்க் கிட்ட எடுக்கலாம். ஓகேவா? ஆனால் 1 மார்க்கோட சேர்த்து படிக்கணும். ஓகே, நான் பாஸ் பண்ணுறதுக்கும் சொல்லிட்டேன், 45 எடுக்கிறதுக்கும் சொல்லிட்டேன், 60 எடுக்கிறதுக்கும் சொல்லிட்டேன், உன் இஷ்டம், நீங்கள் படிச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க முந்தா நேற்று நான் போட்டிருந்தேன், அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். 70க்கு 70 சொல்லி நேற்று கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருந்தேன், அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ போதும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ போதும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் அது போய் சேரும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.